பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து 2 பீட்ரூட், சின்ன சைஸ் பீட்ரூட் 2 இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கொரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு, சீரகம், கடுகு, பெருங்காயம். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், சால்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் வந்து கிரவுண்ட்நட் ஆயில் எடுத்திருக்கேன். பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துருக்கேன். கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் மாறினா போதுங்க. பாருங்கள், கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. கடுகு 1-2 வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், ஒரு நிறமாக வந்துடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்து வதக்கிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம். இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அது இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் குறக்குறான்னு இருக்கணுங்க. பூண்டு அதெல்லாம் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு பெருங்காய பொடியை பாருங்கள், பெருங்காய பொடியை சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் சேர்த்துட்டு மூடி போட்டு கவர் பண்ணிடுவாங்க. பாதி அளவுக்கு பீட்ரூட் வெந்து வந்த பிறகு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸில் இந்த அளவுக்கு வெந்து வந்ததுங்க. திரும்பவும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக குக் ஆகிடும். பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து ஆயில் அதிகமாக தேவை கிடையாது. சிம்பிள் ரெசிபி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். ஹெல்த்தி டிஷ் வேறு, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஹெல்த்தி டிஷ்ஷு. இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.